Welcome again. My name is Isa Hamid. We'll see another some words how you want to use when you use for spoken, right? Right. See the difference. இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்னொரு சில வார்த்தைகளை எப்படி ஸ்போக்கன் என்ற நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை. ரைட், பாருங்கள். ஏதாவது இலகுவாக செய்ய முடியும் என்றால் சம்திங் வெரி ஈஸி டு டூ, ஏதாவது ஒன்றை இலகுவாக செய்ய என்று சொன்னால் இது ஒரு இடியம்ஸாக அமைவதனால் அதனை ஸ்போக்கன் என்ற நிலையில் நாங்கள் பேசும் பொழுது அல்லது பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்த வேண்டும். லைக் டேக்கிங் கேண்டி ஃப்ரம் த பேபி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் டேக்கிங் கேண்டி ஃப்ரம் த பேபின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இது ஒரு மரபு தொடராக தான் அமைஞ்சிருக்கு. எப்படின்னு சொன்னால் கேண்டி ஃப்ரம் த பேபின்னு சொன்னால் பொதுவாக கடினம் அதனை எடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு. ஆனால் இவர் சொல்கிறது இட்ஸ் லைக் டேக்கிங் கேண்டி ஃப்ரம் த பேபின்னு சொல்கிறது ஒரு மரபு தொடராக அமைவதனால் இந்த இடத்தில் நாங்கள் இது இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விடயம் என்பதை குறிக்கிறது. இன்னொரு உதாரணத்தை டு பி குவிக் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்வது பொதுவாக ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது குயிக்காக, அதாவது அதனை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள். அப்படி என்றால் அதற்கு ஸ்போக்கன் என்ற நிலையில் நாங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு வேர்டு இருக்கிறது, ஒன் த பால், டு பி ஒன் த பால்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் பீன்னு சொல்லக்கூடிய இந்த உதவி சொல்லைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் பயன்படுத்துகிறோம். இஸ் ஆம் ஆன் சொல்லக்கூடிய அந்த உதவி சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், டு பி ஒன் த பால்னு சொன்னால் எல்லாம் தெரியும் என்றது தான் குறிக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், she is on the ball about that subjects அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அந்த விடயத்தை பற்றி எல்லாம் தெரியும். ரைட், she is on the ball about it சொன்னால் அவளுக்கு எல்லாம் அதை பற்றி தெரியும் என்பதை தான் இந்த இடத்தில் குறிக்கிறது. எல்லாம் தெரியும் என்பதை குறிப்பதற்கு இந்த இடத்தில் நாங்கள் and ஈசான்னு சொல்லக்கூடிய அந்த உதவி சொல்லை பயன்படுத்த வேண்டும். on the ball என்பதை, on the ball சொன்னால் எல்லாம் தெரியும் என்பதை தான் குறிக்கிறது. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். அது எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது? பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் டஸ் இட் சவுண்ட் ஃபெமிலியர், டஸ் இட் சவுண்ட் ஃபெமிலியர், டஸ் இட் சவுண்ட் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அது தெரிஞ்ச விஷயம் போல இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது. ஆனால் இதனை ஸ்போக்கன் என்ற நிலையில் பயன்படுத்தும் பொழுது நாங்கள் கட்டாயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூல் ஒன்று இருக்கிறது. டஸ் இட் ரிங் அ பெல், டஸ் இட் ரிங் அ பெல் என்று சொன்னால் இந்த இடத்தில் டஸ் பயன்படுத்தக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் இட் என்பது ஒரு ஒருமைக்குரிய வாக்கியமாக அமைந்துள்ளது. அதனால் நாங்கள் இந்த இடத்தில் டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உதவி சொல்லை பயன்படுத்துகிறோம். இப்படியான வாக்கியங்களை பார்க்கலாம் எனது யூடியூப் அல்லது எனது ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதில் பல விடயங்களை உங்களுக்கு படிக்கலாம். நன்றி. எனது பேர் இசா ஹமீத்.